அண்மை செய்தி. கரூர் நாடாளுமன்ற எம்பி ஜோதிமணி தொகுதியை மீண்டும் அவருக்கு வழங்கக்கூடாது என திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் இன்று இறுதி நாளாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அதில் குறிப்பாக கரூர் மற்றும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் அமைச்சர் KN நேரு, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு மற்றும் RS பாரதி ஆகியோர் அடங்கிய குழு என்பது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக கரூர் தொகுதியை இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கக்கூடாது, ஜோதிமணி மீதான அந்த அதிருப்தி என்பது நிறைவு வருவதாகவும், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகாக கூட தொகுதிக்கு அதிகப்படியான பகுதிகளுக்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் நிர்வாகிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக கடந்த முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திண்டுக்கல் தொகுதியில் தான் வெற்றி பெற்றது என்றும், இந்த முறை அதை காட்டிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது நிர்வாகிகளிடம் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனையில் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல கட்சிக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தள்ளி வைத்துவிட்டு தேர்தலுக்கான முழு பணிகளையும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும், யாருக்கு தொகுதியை ஒதுக்கினாலும் அவர்களுக்கான பணிகளை மேற்கொள்வதில் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்து பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் ஐவர் குழு தற்பொழுது நிர்வாகிகளையும் வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.